டவுன் பஸ் போயிடும். ஓடியா வந்து எழுதும். சொல்லுமா. ஸ்ரீ மகாராஜ ராஜஸ்ரீ. ஸ்ரீ மகாராஜ ராஜஸ்ரீ. ஆமா. ராஜ கணமுருந்திய. ராஜ கணமுருந்திய. மதுரை ஆண்டு வரக்கூடிய அள்ளி மகாராணி எழுதக்கூடிய லிகிதம் என்னவென்றால் இதோ எங்க நாட்டிலே அள்ளி மகாராணிக்கு திருமணம். அது மட்டுமல்ல எங்க நாட்டிலே பந்தயம் உண்டு. இந்த பந்தயத்திலே யார் ஒரு ஜெயம் பெறுகிறார்களோ அவர்களே அள்ளி மகாராணியை மாலையிடலாம். பந்தயம் என்னவென்றால் கொதிக்கின்ற நெய்யிலே கையை விட்டு அறியாமலே இருக்கின்ற அரிசி வேறையாகவோ வேறையாகவோ யார் செய்கிறார் அப்படியா? ரைட். 56 தேசம் கொண்டு போய் கொடுத்தோம். நாடு நாடாவே கொடுத்துருவா. ரைட். ஒரே ஒரு காலையிலே திருமதுரை மாநகரமே அல்லோல் படுகிறது. இதுக்குதான் சொன்னாங்க பெண்படை வெல்லாது தவளை கிடையாதுன்னு சொல்லி. இப்ப அந்த ஆணவம் எல்லாம் எங்க போச்சு? எல்லாரையும் எதிர்த்து வந்த அள்ளி இந்த தாலியோடு வெளியே தலையை காட்ட முடியுமா? எது எப்படியோ பெண்ணுக்கு பெண் என்றால் பேயும் மலை கூட மனமிறங்குமா? அதனால கழுத்திலே மங்களத்தோடு காட்சி அளிக்கிறார் அள்ளி. இந்த தாலிக்கு நம்ம அடையாளம் காட்டலன்னா நாம் வாழ்றதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். பன்னீத்தை வச்சிருக்கா கொதிக்கக்கூடிய நெய் கொப்பரிலே இரு கரங்களை விட்டு அருகிலே இருக்கக்கூடிய நெல்லை எடுத்து தன்னுடைய இருகரங்களால் தேய்த்து அரிசி வேறையா உமி வேறையா இது நடக்குமா? கொதிக்கக்கூடிய நெய் கொப்பரிலே கையை விட்டா கை சும்மா இருக்குமா? நெய்யோடு நெய்யா போயிடும். இந்த பன்னீரை ஜெயம் வருவதற்கு பாஜிகளுடைய அண்ணனாய் விளங்கும் பீமன் இருக்கான். பீமனை எம்பெருமானாகிய மாயவன் அழைத்தார் என்று ஓடி சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. இதை நிறைவு பண்ணுவோம். சரிங்க. கண்டிப்பா. ஆமா இந்த ஆளா இருப்பாரு. என்ன தெரியும்? இந்த வரைக்கும் நான் கண்ணிலேயே பார்க்கல. நான் வந்திருக்கிறேன். என்ன யார் என்று அறிந்தாயா? என்ன நீங்க யாருன்னு சொன்னாதானே தெரியும். சரி. இது என்னங்க? ஆமா ஆமாடா. மண்ட மசர் மாதிரி ஒண்ணும் தெரியலையே. சொந்த முடிடா. என்ன தெரியுது? எங்க பாட்டியா என் கையில இருக்கக்கூடிய மந்திரவாள் அப்படியே சிரத்தை அறுத்து உன் சிரத்தை மேல அனுப்பினால் கீழே வருவதற்கு 6 மாத காலமாகும். இருந்தாலும் என் பேர் என்ன? இவ்வளவு வீரத்தோட இவ்வளவு கோபத்தோட வந்திருக்கிறேன். தெரியுமா? என் பேர் என்ன தெரியுமா?
வீர தீர முஜலம் பராக்கிரம் அடைத்த இந்த வருடத்திலே வாழ்ந்து வரக்கூடிய என் பெயர் தான் தீரம் தீரம் முஜவலம் பராக்கிரம் அடைத்த 80 அடி உயரம் 60 அடி அகலம் கொண்ட அப்படி நான் மதகரி வீமச்சானனாக இருந்தாலும் என்னை பெற்றாங்களே மந்தாரா குந்தியம்மாவுக்கும் பாண்டு மகாராஜனுக்கும் நாங்கள் 5 பேர் பிறந்தோம். தருமர் அண்ணனா தருமன், இரண்டாவதாக இந்த சிங்கக்குட்டி மதகரி வீமச்சானன், மூன்றாவதாக ஆனால் அழகுமன்னன் அர்ஜுன மன்னன், மூன்றாவதாக நகுல சகாதேவன். அப்படி 5 பேர் பிறந்தோம். இருந்தாலும் நீ வந்த காரணம் என்ன? அமரா வாழ்வியல் கோடி காலம் ஆயிரம் அர்ஜுன் ஒன்று சேர்ந்து காசியாத்திரை போன வழியில் மதுரை மாநகரில் அள்ளினுடைய அழகை கண்டு ஆனால் அழகு மண்ணே காணாம தாலியை கட்டிட்டான். அந்த தாலிக்கு அடையாளம் தெரியாம அந்த மங்கை ஒரு பந்தயத்தை வச்சிருக்காங்க. கொதிக்கக்கூடிய நெய் கொப்பையிலே கையை விட்டு அருகிலே இருக்கக்கூடிய நெல்லை எடுத்து 2 கரங்களால் தேய்ச்சி சொல்லி பந்தயத்தை வச்சிருக்காங்க. இந்த பந்தயத்தை ஜெயமடைந்து பார்த்திபனுக்கு அள்ளியை மனமுடிந்து வைத்தால்தான் இந்த பாராளு பாண்டவனுடைய பேரு குறையில்லாமல் இருக்கும். நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த பந்தயத்தை ஜெயிக்கணும். மாமா ஏண்டா வீமா இவ்வளவு வீரத்தோட புஜபலம் பராக்கிரத்தாலும் தெரியற ஒரு சாப்பாடா இருந்தா சொல்லு, ஒரு சட்டையா இருந்தா பரவாயில்ல. போய் கொதிக்கிற நெஞ்சில கைய விட்டா என் கை இருக்குமா? கையில அவன் முண்டமா திரியுமா? எல்லாமே அறிந்த நான் இதை உனக்கு சொல்லாம இருப்பேனா? நீ வாய்தாருடைய அம்சால் ஜனனமானவன். உங்க அப்பாவுக்கும் அக்னி பகவானுக்கும் உறவு இருக்கு. உன் தந்தையாகி வாயு பகவானை நினைச்சு கொதிக்கக்கூடிய நெய் கொப்பிலே கையை விடு, கலங்காம வந்துருவேன். பந்தயத்தை ஜெயமடைந்து விடுவாயானா விடுவானா? உன் குளத்திலே பிறந்தான் தாலி கட்டிருப்பான்னு சொல்லி ஊர்வால இருந்து ஒரு சமர்மணி வருவான். சண்டை பண்ணு, தோல்வி அடைகிற மாதிரி அப்படியே புறமுது காட்டி ஓடி வந்து மதுரை எல்லையை கடந்து கொண்டுட்டு வந்துரு. யார பார்த்து தோல்வி அடைந்து நான் ஒரு பொட்டஞ்சில போய் பயந்துட்டு வரதா? நான் யாரு? 80 அடி உயரம் 60 அடி அகலம் தீர தீர புஜபலம் பராக்கிரம் அடைத்தவன் மதகரி வீமச்சானன் சாதாரணப்பட்டவனா? போய் பொட்டஞ்சில பயந்து வரமா? நீ ஒன்ன மாதிரி 1000 வீமன் போனாலும் அள்ளியோடு ஜெயமர முடியாது. நான் கோலைன்னு சொல்லலப்பா, காரியத்திற்காக சிவபெருமானே கழுதையினுடைய காலை கட்டினதா சிவபுரான்னு சொல்லுகிறது. சிவனே காலை பிடிக்கிறப்ப கழுதையை போய் சிவன் காலை பிடிக்கலாமா? காரியத்திற்காக பிடிச்சாருன்னு சொல்லுது. நம்ம என்னப்பா ஒரு சின்ன விஷயம் தானே. அப்படியே மதுரையை கடந்து வந்து சகாதேவனுடைய துணையோடு ஒரு சிறை கூடம் அமைத்து அள்ளி கொண்டாந்து சிறையில் அடைச்சிரு. நீ சொல்றதுக்காகத்தான் அதுக்கு நீ என்ன கோலம் பேய்களும் பிசாசுகளும் எம்பளை கேவலமா பேசிருந்தா நான் பொட்டச்சிட்டு எப்படி பயந்து வருதுன்னு பார்த்தேன். அதை பாத்துக்கலாம். இருந்தாலும் மாமா ஆயனாகி எம்பெருமான் பின்னாடி துணை இருக்கிறேன், பயப்படாம நான் மதுரைக்கு போறேன்.